அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்கள் ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பிரியாணிக்கு சைடிஷான கல்யாண வீட்டு டொமேட்டோ ஜாம் தான். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 4 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோவை நம்ம குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் கட் பண்ண முடியுதோ அவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ணிங்க. இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு நம்ம 1 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே நம்ம ஸ்வீட் ரெசிபிக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்குறது நல்லது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே டொமேட்டோ வெந்திருக்கு. இதை மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி விட இப்போ நல்லாவே வத்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 minutes later. 5 மினிட்ஸ் அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வாட்டர் வத்தி வந்திருக்கு. டொமேட்டோவும் நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 கப்புக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவில் நீங்கள் சேர்த்துங்க. ஸ்வீட் பத்தலைன்னா திரும்பவும் நம்ம சுகர் சேர்க்கக்கூடாது. அது கரையாது, நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக இந்த 4 தக்காளிக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இது 8 தக்காளி எடுத்திங்கன்னா 1 கப் சுகர் சேர்த்துங்க. இது நல்லாவே கொதிக்கட்டும். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா சுகர்லாம் கரைஞ்சி திக்கன் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டொமேட்டோவும் சுகரும் நல்லா கலந்து வேகணும் டொமேட்டோவில். அப்போ தான் இந்த சுகர் சிரப் இறங்கும். இது நல்லா ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். இது கூடவே சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. லைட்டாக வறுத்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே நம்ம ஜாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த கீ அந்த ஜாமில் நல்லா மிக்ஸ் ஆகணும். சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். ஒரு தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திக்கன் ஆகிடும். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.